மக்கள் வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு, அமோகமா இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவரோட மேடையில கூட நிக்கல. இதுல இருந்தே மக்கள் என்ன தெளிவா சிந்திக்கிறாங்கன்னா, நம்ம ஓட்டு சதறக்கூடாது, நம்ம இந்த மாதிரி காங்கிரஸ் ஓட்டு திமுக ஓட்டு இப்படி சதறி வேஸ்டா போகுங்கிறது தெளிவா இருக்காங்க. அதனால கண்டிப்பா அதிமுகவுக்கு ஓட்டு அடிச்சு மக்கள் சிந்திச்சு வாக்களிப்பாங்கிற நம்பிக்கை நல்லா இருக்கு. இந்த வெற்றி ஒரு அமோகமான ஒரு வெற்றியா இருக்கும். திமுக வந்து 70 சீட்டு 80 சீட்டு வந்தாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த வேட்டி ஒரு மாபெரும் வெற்றி. நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து மிகப்பெரிய கேம்பெயின்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட இயல்பான பழக்கமும் பண்பும் அதுபோல நம்ம SR விஜயகுமார் அண்ணன் அவர்களுடைய திறமையும் ஆல்ரெடி எம்பியாவும் இருந்திருக்காங்க. அதனால கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கும். இந்த தொகுதியோட வளர்ச்சியை விரிவாக்க தொகுதியோட வளர்ச்சியா இருக்கும். அனைத்தும் அமோகமா இருக்குங்கிறத நாங்க உறுதி கொள்கிறோம். நன்றி. ஆதவர்ஜனா நிற்கிறாரு, திமுக சார்பில் வந்து காட்டு மகன் இருக்காரு, அதிமுக சார்பில் அண்ணன் இருக்காரு. இவங்களோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இல்லைங்க, அவங்க தான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும் A டீம் B டீம் மாதிரி இவங்க எல்லாம் நண்பர்கள். அவங்களுக்குள்ள வந்து ஒரு செட்டிங்ல தான் வந்திருக்காங்க. அதை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து அண்ணனுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கு. இந்த ஓட்டு சதவீதம் வந்து இன்னமும் அதிகரிக்கணும். யாரும் தப்பா வந்து அந்த ஓட்டு சதவீதம் செதற விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க வந்து இதை தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். இது கண்டிப்பா வந்து மாபெரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவோம். அதிமுக வெற்றி பெறும். நன்றி. மக்கள் வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு, அமோகமா இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவரோட மேடையில கூட நிக்கல. இதுல இருந்தே மக்கள் என்ன தெளிவா சிந்திக்கிறாங்கன்னா, நம்ம ஓட்டு சதறக்கூடாது, நம்ம இந்த மாதிரி காங்கிரஸ் ஓட்டு திமுக ஓட்டு இப்படி சதறி வேஸ்டா போகுங்கிறது தெளிவா இருக்காங்க. அதனால கண்டிப்பா அதிமுகவுக்கு ஓட்டு அடிச்சு மக்கள் சிந்திச்சு வாக்களிப்பாங்கிற நம்பிக்கை நல்லா இருக்கு. இந்த வெற்றி ஒரு அமோகமான ஒரு வெற்றியா இருக்கும். திமுக வந்து 70 சீட்டு 80 சீட்டு வந்தாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த வேட்டி ஒரு மாபெரும் வெற்றி. நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து மிகப்பெரிய கேம்பெயின்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட இயல்பான பழக்கமும் பண்பும் அதுபோல நம்ம SR விஜயகுமார் அண்ணன் அவர்களுடைய திறமையும் ஆல்ரெடி எம்பியாவும் இருந்திருக்காங்க. அதனால கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கும். இந்த தொகுதியோட வளர்ச்சியை விரிவாக்க தொகுதியோட வளர்ச்சியா இருக்கும். அனைத்தும் அமோகமா இருக்குங்கிறத நாங்க உறுதி கொள்கிறோம். நன்றி. சார்பில் வந்து ஆதவர்ஜனா நிற்கிறாரு, திமுக சார்பில் வந்து காட்டு மகன் இருக்காரு, அதிமுக சார்பில் அண்ணன் இருக்காரு. இவங்களோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இல்லைங்க, அவங்க தான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும் A டீம் B டீம் மாதிரி இவங்க எல்லாம் நண்பர்கள். அவங்களுக்குள்ள வந்து ஒரு செட்டிங்ல தான் வந்திருக்காங்க. அதை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து அண்ணனுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கு. இந்த ஓட்டு சதவீதம் வந்து இன்னமும் அதிகரிக்கணும். யாரும் தப்பா வந்து அந்த ஓட்டு சதவீதம் செதற விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க வந்து இதை தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். இது கண்டிப்பா வந்து மாபெரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவோம். அதிமுக வெற்றி பெறும். நன்றி.